இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த படத்தோட பேரு ஸ்டெப்சன். 2012ல வெளிவந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம். இந்த படத்தோட பேரு, நடிகையோட பேர் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். அத பார்க்காம கமெண்ட்ல இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்காதீங்க. மொத்தமே 4 நிமிஷம் தான் ஓடக்கூடியது. இது ரொம்ப சின்ன படமா இருக்கிறதால இந்த ஆக்ட்ரஸ் இவங்க பேரு ஜாமி ரிவர்ஸ். இவங்க நடிச்ச இன்னொரு சென்சிட்டிவான ஷார்ட் ஃபிலிமையும் இது கூடவே அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட். சரி, இப்போ இந்த கதையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி வழக்கமாக நான் சொல்கிறது தான், நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு தட்டி விட்டுட்டு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆரம்பத்திலேயே ஜாமியை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க பையன் உள்ளே வரான். இன்னைக்கு காலேஜ் எப்படி போச்சு அப்படின்னு ஜாமி கேட்குறாங்க. இவங்கள அம்மான்னு வச்சுக்கலாம், அவனை பையனே வச்சுக்கலாம். ஆஸ் யூஷுவல் தான், ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இன்னைக்கு அப்பா வந்தாரா அப்படின்னு விசாரிக்கிறான். இல்லைப்பா, அவர் இன்னைக்கும் ஏதோ லாங் ட்ரிப்பு போயிருக்கார் போல் இருக்கு, நாளைக்கு தான் வருவேன்னு சொன்னார் அப்படிங்கிறா. ஆக்சுவலாக ஜாமியோட புருஷன் இந்த பையனோட அப்பா ட்ரக் டிரைவர் போல் இருக்கு. இந்த ஜாமி அவனோட அப்பாவுக்கு 2வது மனைவி, அதாவது அவனுக்கு ஸ்டெப் மம். இந்த பையனுக்கு ஆரம்பத்திலிருந்தே அவங்க அம்மாவை பிடிக்காது, அதாவது ஸ்டெப் மம்மை. இந்த வயசில் அவங்க அப்பாவுக்கு கல்யாணம் தேவையா அப்படின்னு அவன் கோவப்பட்டாலும் அவன் மனசுக்குள்ள இந்த வயசில் நம்ம அப்பனுக்கு இவ்வளவு அழகான ஒரு பொண்டாட்டி தேவையா அப்படிங்கிற அந்த பொறாமை. நீங்களே பாருங்க, அவன் அவங்க அம்மாவை எந்த மாதிரி லுக் கொடுக்குறான்னு. அவன் பார்வையில் 100% அக்மார்க்கு காமம் இருக்கும். உங்களை அப்பா ரொம்ப தவிர்க்கிறாருன்னு உங்களுக்கு தோணலையா? எப்போ பார்த்தாலும் வெளியூர்னு போயிடுறாரு, நீங்களும் ரொம்ப தனிமையில் இருக்கீங்க அப்படின்னு அவன் சொல்லவும் சட்டுன்னு ஜாமியும், எனக்கு அது பழகி போயிடுச்சுடா கண்ணா, அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையாக தெரியல அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ அப்பாவுக்கு உங்கள் மேலே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோன்னு தோணுது அப்படிங்கிறான். அவனை திரும்பி ஒரு லுக் விட்ட அம்மாவும், எனக்கு அப்படி தெரியல அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்ன பேசலாம் அப்படின்னு அவனுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அம்மா எதுக்குமே பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறா. அப்பனை பற்றி ஏதாவது குறை சொல்லுவா, அதை யூஸ் பண்ணி அவளை கை வைக்கலாம் அப்படிங்கிறது தான் மகனோட எண்ணம். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா, எப்போ வருவார்னு ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்குறான். பேசினேன், ஆனால் அவருக்கே தெரியாதுன்னு சொன்னார் அப்படின்னு அம்மா சொல்லவும், ஓ அப்படியா அப்படிங்கிறான். ஏன்னா அப்பா இப்போ வந்துருவாரா அல்லது இன்னைக்கு வரமாட்டாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேடி அந்த கேள்வியை கேட்குறான். ஏன்னா அப்பா இன்னைக்கு வரமாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அம்மாவை கை வைக்கலாம் பாரு, அந்த எண்ணத்தில் தான் இப்படி கேட்குறான். ஏன் நீ ஃபோன் பண்ணி கேட்டாலும் உனக்கும் பதில் சொல்லுவாரே அப்படின்னு அவனை ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு அம்மா கேட்க, கேட்டிருக்கலாம், பட் உங்கள் கூட தானே அவர் பேச விரும்புவார், அதுதான் நான் ஃபோன் பண்ணல, அவர் என்னைக்கு என் கூட நட்பாக பேசியிருக்காரு அப்படின்னு மகன் சொல்லவும், சரி டின்னர் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும், நீ போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சாப்பிட்லாம் அப்படின்னு அம்மா சொல்லவும், ஓஎஸ் கண்டிப்பாக குளிக்க தான் வேணும். அவன் உட்காந்துட்டு இருந்த ஸ்டோவ்லேருந்து எந்திரிக்கிறான். ரொம்ப க்ளோஸாக அவங்க அம்மா பக்கத்தில் வர்றான். விட்டா கட்டி பிடிச்சி கிஸ் அடிச்சிருவான் போல இருக்கு. இந்த காட்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள அவன் ஏதாவது பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க பக்கத்தில் வந்துட்டு, நான் குளிக்க போகணும்னா என் ட்ரெஸ்ஸை கழட்டணும் அப்படின்னு ஒரு மாதிரியாக பேசுகிறான். இதை சொல்லிட்டே அவங்க அம்மாவை திங்கிற மாதிரி பார்க்குறான். அவன் பார்வையில் பாருங்க எவ்வளவு காமாக இருக்குன்னு. இன்னும் ஒரு அடி அவங்க பக்கத்தில் வந்து அவன் டிஷர்ட்டை கழட்டுறான். ஷர்ட்டை கழட்டிட்டு அப்படியே அவங்க முன்னாடி அவன் உடம்ப காமிச்சிட்டு நிற்க, அம்மாவும் அவன் உடம்ப மேலே கீழே பார்க்குறாங்க. முக்கியமாக அவங்களோட பார்வை அவன் இடுப்புக்கு கீழே தான் போகுது. அவங்க என்ன நினச்சி அங்கே பார்க்குறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த பையன் அடுத்தது அவங்க அம்மாவை பிளாஸ்ட் தான் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் அவனோட உடல் மொழியே இருக்கு. ஏன் இன்னும் நிற்கிற, உன் ட்ரெஸ்ஸை கொண்டு போய் அந்த அழுக்கு டப்பில் போடு அப்படின்னு அம்மா சொல்லவும், ஓகே அப்படின்னு அவங்கள குறுகுறுன்னு பார்த்துட்டே அவன் டிஷர்ட்டை கொண்டு போய் அந்த வேஸ்ட் டப்பில் போடுறான். அந்த சமயத்தில் தான் அம்மாவும் ஏதோ ஒரு டப்பா எடுத்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது ரொம்ப டைட்டாக இருக்கும் போல இருக்கு. டாப்லெஸ்ஸாக இருந்த மகனும் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக அம்மா பக்கத்தில் வந்து நிற்கிறான். கொடுங்களேன், நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட கையை அந்த டப்பாலிருந்து எடுத்துட்டு டப்பாவோட சேர்த்து அவங்க கையை பிடிச்சிட்டு அதை மூடியை ஓப்பன் பண்ணி கொடுக்குறான். இன்னும் அவங்க பக்கத்தில் வந்து ரொம்ப க்ளோஸாக அவங்க முகத்தோட முகம் பார்க்குறான். இந்த காட்சி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்மளை மூடேற்றுற மாதிரி இருக்கும். அவங்க அம்மாவுக்கு படபடப்பில் நெஞ்சு அப்படியே மேலே கீழே ஏறுறத தெளிவாக காமிப்பாங்க. அவங்க கண்கள் அப்படியே படபடன்னு அடிச்சுக்கும். அவங்க உதடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே தனித்தனியாக துடிக்கும். மகன் ரொம்ப பக்கத்தில் நிற்கிறதால அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த ரசாயன மாற்றத்தால் அவங்க எச்சில் முழுங்கிறது தெளிவாக தெரியும். இதையெல்லாம் கவனித்த மகனும், ஓ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, தட்டுனா அம்மா விழுந்துருவா அப்படின்ட்டு பக்கத்தில் அவங்க முகத்தை நோக்கி குனிறான். இப்போவும் அம்மா முகத்தை திருப்பல. ரொம்ப பக்கத்தில் வந்து அவன் அவங்க உதட்டோட உதடு வச்சு ஒத்தி எடுக்க போகிற சமயத்தில் சட்டுன்னு திரும்பிடுறாங்க. இதை மகனே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு மாதிரி ஏமாற்றமாக அம்மாவை பார்க்குறான். போய் குளிச்சுட்டு வா,
அப்படிங்கிறாங்க. நகுந்து நிற்கிற அம்மா பக்கத்தில் வந்துட்டு ஓகே மம்மி அப்படின்னு குறும்பாக சிரிச்சுட்டே அவன் குளிக்க போகிறான். அம்மா பதட்டத்தோட மூச்சு வாங்குறாங்க. இன்னும் அவங்களுக்கு நெஞ்சு படபடன்னு தான் வருது. ஒரு மாதிரி டென்ஷனாக ஜன்னலுக்கு வெளியே பார்க்குறாங்க. இப்போ இவங்க ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறத அவங்க அம்மா அவங்ககிட்ட இருந்து விலகினது மூலமாக நமக்கு சொல்லியிருப்பாங்க. அல்லது போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வா அப்படின்னு மகனுக்கு சம்மதம் சொல்லியிருப்பாங்க. இந்த ரெண்டில் எது அப்படிங்கிறது நம்ம கற்பனைக்கே இந்த ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டர் விட்டுட்டாரு. இதோட இந்த ஸ்டெப்சன் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஃபிலிம் முடியுது. இப்போ ரெண்டாவது ஷார்ட் ஃபிலிம். இந்த ஷார்ட் ஃபிலிமோட பேர் தி லவ் ஆஃப் த நைட்டிங்கேல். போன எபிசோடில் அம்மாவாக நடித்த அதே நடிகை தான் இதுலேயும் நடிச்சிருக்காங்க. இதுவும் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் போல தான். ஒரு ஹோட்டல் ரூமில் ஒரு சின்ன வயசு பையன் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டு முகத்தில் டன் கணக்கான கவலையோடு அவங்க உட்காந்துருக்காங்க. சின்ன வயசு பையன் ஒருத்தன் பெட்டில் படுத்திருக்கான். அரையும் குறையமாக தான் இருக்கான். இந்த அம்மாவும் அரையும் குறையமான ட்ரெஸ்ஸில் தான் இருக்குது. ஹே ஜாமி, என்ன யோசிச்சுட்டே இருக்கிற அப்படின்னு கேட்டான் அவன். இந்தா உன்னோட ஜட்டி அப்படின்னு அவன் கிட்ட இருந்து அதை தூக்கி அவங்க மேலே வீசுறான். அவன் பேர் கால். சொல்லு மிஸ்டர் கால், நான் ஏன் இதெல்லாம் பண்ணினேன்? நான் ஏன் உன் கூட இருக்கேன்? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு ஜாமி கேட்கவும் அவன் ஒன்றும் புரியாமல் முழிக்கிறான். இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கவும், இல்லை சொல்லு அப்படின்னு கத்துறாங்க. நான் ஏன் உன் கூட இந்த ரூமுக்கு வந்தேன்? நான் ஏன் உன் கூட படுத்தேன்? இதுக்கான காரணத்தை நீ சொல்லு அப்படின்னு கேட்கவும் அந்த கால் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறான். சொல்லுடா அப்படின்னு கத்துறாங்க. சொல்லு அப்படின்னு கத்துறாங்க. இதுக்கு நான் என்ன சொல்றது அப்படின்னு அவன் திரும்பவும் அவங்கள பார்த்து கேட்க, அப்பவே அவன் சொன்னான், எனக்கு பிரச்சனையே நான் தான், எனக்கு இப்பதான் அது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கமா திரும்புறாங்க. அவன் பக்கத்துல வந்து ரொம்ப கோபமா அவனோட மார்பை பிடிச்சி திருகுறாங்க. அவன் வழியில கத்துறான், இத்தனை நேரமா என்னை முரட்டுத்தனமா சம்பவம் பண்ணியே, இதை போய் உன் கேர்ள் ஃப்ரெண்டு லிசா கிட்ட சொல்லு. உங்க அம்மாவை நான் போட்டுட்டேன்னு சொல்லு. என்னோட முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும் போட்டுட்டேன்னு தைரியம் இருந்தா போய் அவகிட்ட சொல்லு. அந்த தைரியம் உனக்கு இருக்கா அப்படின்னு அவனை கேட்கவும் அவன் சட்டுன்னு முகத்தை திருப்பிக்கிறான். நீ ஒரு கோலடா. செக்ஸ் வச்சுக்கும் போது மட்டும்தான் உன்னால என்னை பார்க்க முடிஞ்சது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாரு முகத்தை எப்படி திருப்பிக்கிற. என்னை பார்க்கறக்கே உனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குல்ல அப்படின்னு மூஞ்சியை திருப்பிட்டு இருந்தவனோட முகத்தை பிடிச்சி தன்னை நோக்கி திருப்புறாங்க. என்னை போட்டாச்சு இல்லை, இதோட சரி. என் பொண்ணு லிசா கிட்ட இருந்து ஒழுங்கு மரியாதையா விலகிரு. சப்போஸ் அவ கூட ஏதாவது தொடர்பு வச்சுக்கிட்ட இங்க நடந்ததை அப்படியே போய் என் பொண்ணுகிட்ட சொல்லிடுவேன். என்ன புரியுதா அப்படின்னு சொல்றாங்க. அவனை ஒரு முறைச்சிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அவனும் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி பெட்டில் உட்காந்துருக்கான். அதாவது இந்த ஷார்ட் ஃபிலிமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஜாமியோட பொண்ணான லிசாவை இந்த மொட்டையன் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அது இவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இந்த மொட்டையன் சரியில்லாத ஒருத்தன். அதை தன்னோட பொண்ணுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தேடி வந்து அவன் கூட இந்த ஹோட்டலில் செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க. இதன் மூலமாக இந்த மொட்டையனை நிரந்தரமாக தன்னோட பொண்ணுகிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு தான் தன்னோட உடம்பை கொடுத்து தன் பொண்ணோட உடம்பை காப்பாற்றிருக்காங்க. ஸோ இதுவும் முதல்ல பார்த்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான். ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட்டு. ஆனால் மேட்டர்னு எதுவுமே இருக்காது. அவங்க எக்ஸ்ப்ரெஷன்ஸு, அவங்க பாடி லாங்குவேஜ்லேயே என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிய வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு ஷார்ட் ஃபிலிமும் பிடிச்சதா என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.